ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கிரிங்கிள் டாப்போட ப்ரௌனி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்களும் அந்த மெஷர்மெண்ட் படி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறது ஒரு கப் சுகர், 200 கிராம் சர்க்கரை, மைதா, கொக்கோ பவுடர் எல்லாமே தனித்தனி பவுலில் சலித்து எடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட், பட்டர் ரெண்டுத்தையுமே நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவு கட்டிகள் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கோ அந்தளவு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விடணும். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே நம்ம டின் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் 9 இன்ச் டின் எடுத்துக்கிறேன். அதுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நான் சீல் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோடய கஸ்டமர் பார்த்திங்கன்னா நட்ஸ் போட்டு ஒரு 300 கிராம் கேட்டனால அதுக்கு தேவையான நட்ஸ் மட்டும் நான் எடுத்துருக்கேன். அடுத்து சர்க்கரையோடு நான் 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. நம்ம முட்டை 6 முட்டை இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதனால் அப்படின்னா நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ணல. நம்மளோட ரைசிங் ஏஜென்ட் என்னென்னா ஒன்று நமக்கு முட்டை மட்டும்தான். அதனால் நான் 6 முட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 6 முட்டையுமே ஒன்றுக்கு ஒன்று 1 by 1 உடச்சி போடணும். உடச்சி போடும்போது அதோட ஓடு எதுவுமே உள்ளே விழாத மாதிரி நம்ம போடணும். 6 முட்டை உடச்சி போட்டதுக்கப்புறமா நான் எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா நம்ம ஓடிஜியை 180 டிகிரியில் 15 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் போட்டுட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா 6 முட்டையுமே நம்ம கரெக்டாக உடச்சி போட்டுக்கணும். உடச்சி போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு பீட் பண்ண ஆரம்பிக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எப்படின்னா நம்ம சர்க்கரை கரையிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம பீட் பண்ணணும். அதுக்கு மேலே தேவையில்லை. இந்த கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. நமக்கு சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். இல்லை என்ன பவுடர் சுகர் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட அது இன்னுமே பெஸ்ட் ஆப்ஷன். இந்த சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டு, பட்டர் ரெண்டுத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையுமே நான் ஆட் பண்ணி நான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் இல்லை எனக்கு ஸ்பேச்சுலாவில் யூஸ் பண்ணுற அளவு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம பீட்டர் கூட யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரௌனி செய்கிறீங்க அப்படின்னா பீட்டர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கனால நான் ஸ்பேச்சுலாவே யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண அந்த முட்டை, சாக்லேட், பட்டர் மூணுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண பேட்டர் கெட்டி ஆகும். நீங்கள் உடனே பயப்பட வேணாம் நம்ம தப்பாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. தப்பாலாம் எதுவுமே வராது. பார்த்திங்கன்னா இந்த அளவு நம்ம மிக்ஸ் பண்ண உடனே இந்த அளவு ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொக்கோ பவுடர், மைதா, உப்பு மூணுத்தையும் சலிச்சு வச்சுருப்போம்ல, அதை நம்ம 3 பேட்சாக நான் மிக்ஸ் பண்ணி 3 பேட்சாக நம்ம பிரித்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா என்கிட்ட நிறைய குவான்டிட்டி இருக்குது. நான் 800 கிராம்ஸ் பண்ணுறதுனால பவுடர் நிறையா இருக்குது. நீங்கள் ஸ்மால் குவான்டிட்டி பண்ணுற மாதிரினா சர்டன் 1 டைம்லேயே நம்ம யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம ஸ்பேச்சுலா இல்லை பீட்டர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாக கீழே இருக்கிறது மேலே இருந்து கீழே அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வராது, கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் வராது அப்படின்னா நீங்கள் பீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். பீட்டர் வச்சு நம்ம ப்ரௌனி பண்ணலாம். எலக்ட்ரிக் பீட்டர் அவசியம் அப்படின்னா இல்லை, யார் வேணாலும் ப்ரௌனி செய்யலாம். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் ஃப்ளார் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன். பார்த்திங்கன்னா எந்த அளவு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விடும். இப்போ இதை நான் ஒரு டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நம்ம 9 இன்ச் டின் க்ரீஸ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த டின்னில் நான் ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா கார்னர் ஃபஸ்ட்டு நான் 4 கார்னரும் தான் போர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சென்டரில் போர் பண்ணிட்டோன்னா கார்னரில் போகாது, சென்டரில் பல்ஜாகி வந்துடும். அதனால் நான் ஃபஸ்ட்டு கார்னரில் போர் பண்ணிக்கிறேன். போர் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்குவலாக நான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டேப் பண்ணிக்கிறேன். இந்த டேப் எதுக்காகனா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நான் நட்ஸ் கேட்டிருந்தாங்க என்னோடய கஸ்டமர். அந்த நட்ஸையுமே ஒரு 300 கிராம்ஸ் வர அளவு நான் நட்ஸ் போட்டுக்கிறேன். நட்ஸ் போட்டு நான் பேக் பண்ணி 180 டிகிரியில் 40 to 45 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துருக்கேன். பேக் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ரௌனி ஃப்ளேக்கியாக மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த லேயர் தெரியுதா? இன்னும் ப்ரௌனி ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த
ஃப்ளேக்கி வந்துட்டு அழகாக க்ரிங்கிள் டாப்பாக அப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் நட்ஸ் நிறையாவே வந்துட்டு என் கஸ்டமருக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அளவு சூப்பராக வரும். அல்டிமேட் ப்ரௌனியாக இருக்கும். நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.